Hi friends, welcome to Cognitive Edupoint. In the video, we will quantum mechanics postulates. So, quantum mechanics postulates are old quantum theory failures solve new quantum theory. Planck's concept. Light travels as bundles of energy with integral multiples of h nu. அதுக்கடுத்தது Heisenberg uncertainty principle explain பண்ணுறதுக்காகவும் angular momentum concept base பண்ணியும் Planck's quantum theory and angular momentum இந்த ரெண்டு கான்செப்டையும் பேஸ் பண்ணி டெவலப் பண்ணது தான் நியூ குவாண்டம் தியரி. ஸோ இந்த மாடர்ன் குவாண்டம் தியரியில் ஒரு சிஸ்டத்தை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு செட் ஆஃப் கைட்லைன்ஸ் தான் பாஸ்டுலேட்ஸ் ஆஃப் குவாண்டம் மெக்கானிக்ஸ் சொல்கிறோம். ஸோ தேர் ஆர் சீரீஸ் ஆஃப் பாஸ்டுலேட்ஸ், அதை நம்ம ஒன் பை ஒன்னாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இந்த நம்ம எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த பாஸ்டுலேட்ஸ்லேருந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது, அதை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் வரும். ஸோ டாபிக்ஸுக்கு போகும்போது எப்படி கொஷின்ஸ்லாம் வருதுன்றதை நம்ம வரிசையாக பார்க்கலாம். அந்த வரிசையில் இன்றைக்கி பார்க்க போகிறது பாஸ்டுலேட்ஸ் ஆஃப் குவாண்டம் மெக்கானிக்ஸ். ஹவு டு அப்ரோச் எ சிஸ்டம் குவாண்டம் மெக்கானிக்கலி, என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு ஒரு சிஸ்டத்தை டிஃபைன் பண்ணி என்னென்ன ப்ராசஸ் கொண்டு வந்தோம்னா நமக்கு கிடைக்க வேண்டிய எனர்ஜி வேல்யூஸை கால்குலேட் பண்ண முடியும். இதுதான் வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸோடைய பாஸ்டுலேட்ஸ். அப்போ ஃபஸ்ட்டு பாஸ்டுலேட்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால், இட் டிஸ்கிரைப்ஸ் த வேவ் ஃபங்க்ஷன். வேவ் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு பாஸ்டுலேட். ஃபஸ்ட்டு பாஸ்டுலேட் என்ன சொல்லுதுன்னா, ஃபிசிக்கல் ஸ்டேட் ஆஃப் த சிஸ்டம் அட் டைம் t இஸ் டிஸ்கிரைப்டு பை அ வேவ் ஃபங்க்ஷன். ஒரு வேவ் ஃபங்க்ஷன்னா என்னென்னா, இட் இஸ் த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த ஃபிசிக்கல் ஸ்டேட் ஆஃப் த சிஸ்டம். ஒரு சிஸ்டத்துடைய ஃபிசிக்கல் ஸ்டேட்டை சொல்கிறது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதனுடைய பொசிஷன் and the time at which we are measuring the position. அப்போ ஒரு quantum mechanical system approach பண்ணா first what we have to do is define the wave function. and define the wave function na wave function will contain all the information about the system. எனர்ஜி கால்குலேட் பண்ணுறோம்னா எனர்ஜிக்கான ரிலேட்டட் டேர்ம்ஸ் என்னென்ன அப்படின்றத கொடுக்கறது தான் வேவ் ஃபங்க்ஷன். வேவ் ஃபங்க்ஷன் ஸோ physical state of a system is defined by wave function at time t. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அதனுடைய பொசிஷனையும் நம்ம மென்ஷன் பண்ணோம்னா that is called wave function. அந்த ஃபங்க்ஷன் மேபி இட் இஸ் அ ஒன் டைமென்ஷனலாக இருந்தால் ஒரு டைமென்ஷன் மட்டும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எஃப் ஆஃப் எக்ஸ். ரெண்டு டைமென்ஷனாக இருந்தால் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய். மூணு டைமென்ஷனாக இருந்தால் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா இசட். அது மாதிரி ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ டிபெண்டிங் அப்பான் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த வேவ் ஃபங்க்ஷன் வந்து இ பவர் ஃபங்க்ஷனாக இருக்கலாம், சைன் ஃபங்க்ஷனாக இருக்கலாம், அண்ட் ஸோ ஆன். நம்ம அந்த ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணணும். ஸோ பாஸ்டுலேட் 1 says physical state of the system is described by wave function at time t. Usually it contains the information about the position and time. So அதை தான் நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம், symbol for wave function is psi given as function of position and time x, t. x stands for position in one dimension. 2 dimension ஆகும்போது y ஆகும், 3 dimension ஆகும்போது z ஆட் ஆகும். ஸோ சிம்பிளர் சிஸ்டத்துக்கான வேவ் ஃபங்க்ஷனுடைய மாடலை நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இந்த வேவ் ஃபங்க்ஷன் அக்செப்டபிள் வேவ் ஃபங்க்ஷனாக இருக்கணும்னா என்னென்ன கண்டிஷன், அதையும் ஃபஸ்ட்டு பாஸ்லேயே நமக்கு சொல்லுது. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஒரு பர்டிகுலர் வேவ் ஃபங்க்ஷன் நம்ம டிஃபைன் பண்ணுறது அக்செப்டபிள் வேவ் ஃபங்க்ஷனாக இருக்கணும்னா சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அந்த கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி 1 மார்க்கில் கொஸ்டினாக கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கேட்பாங்க அப்படின்னா, அக்செப்டபிள் வேவ் ஃபங்க்ஷன்னா என்னென்னவா இருக்கணும், எதெல்லாம் சரி எல்லாம் ராங் அப்படின்ற மாதிரி கேட்கலாம். இல்லது ஏபிசின்னு கொடுத்துட்டு எது ராங் அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் வரலாம். ஸோ இப்போ ஒரு வேவ் ஃபங்க்ஷன் அக்செப்டபிள் அல்லது வெல் பிஹேவ்டு வேவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லணும்னா, ஆர் வெல் பிஹேவ்டு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லணும்னா இட் ஷுட் சாட்டிஸ்ஃபை தீஸ் 4 கண்டிஷன்ஸ். என்னென்ன கண்டிஷன்ஸ்னால், நம்ம எடுத்துக்கிட்ட ஃபங்க்ஷன், அதனுடைய ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் அண்ட் செகண்ட் டெரிவேட்டிவ், இது எல்லாமே என்னவா இருக்கணும்னா ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் கண்டினியூஸாக இருக்கணும். It should not have any break values. First condition for acceptable wave function is it should be continuous wave function. Easy understanding காக we will take psi of x as x அப்படின்னு எடுத்துக்கலாம். x மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷனாக எடுத்துக்கலாம், அல்லது 2x + 3 அது மாதிரி ஏதாவது ஒரு வேவ் ஃபங்க்ஷன் நம்ம அசியூம் பண்ணிக்கலாம், அல்லது சைன் ஃபங்க்ஷன், இப்படி ஏதாவது ஒரு வேல்யூவை நம்ம அசியூம் பண்ணிக்கிட்டோம்னா கண்டினியூஸ்னா ஃபார் எனி கிவன் வேல்யூ ஆஃப் x, எக்ஸோட வேல்யூ நீங்கள் ஏதாவது சப்ஸ்டிடியூட் பண்ணிங்கன்னா வித்தவுட் எனி பிரேக், லீனியர் ஃபங்க்ஷன்னா லீனியராக இருக்கணும், வேவ் ஃபங்க்ஷன்னா வேவ் மாதிரி இருக்கணும். ஃபார் எனி கிவன் வேல்யூ எக்ஸ் ஷுட் பி
கண்டினியூஸ். எந்த வேல்யூக்குமே ஒரு வேல்யூ இல்லாமல் இருக்கக்கூடாது. அதுதான் மீனிங் ஆஃப் எக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நீங்கள் வந்து 1ன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணிங்கன்னா 2 × 1 + 3 4 தான் ஃபஸ்ட்டு வேல்யூ. அதுக்கடுத்து செகண்ட் வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ண அண்ட் ஸோ அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். அதே மாதிரி சைனோட வேல்யூக்கு சைன் 0லேருந்து நீங்கள் 2π வரைக்கும் சப்ஸ்டிடியூட் பண்ணிகிட்டே போகலாம். யூ வில் கெட் த கண்டினியூஸ் வேல்யூஸ். அது மாதிரி வேல்யூஸ் கண்டினியூஸாக இருக்கணும். சப்போஸ் சில வேவ் ஃபங்க்ஷன்ஸில் இது மாதிரி பிரேக் ஆச்சுன்னா டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் அப்படி இருந்தால் அந்த ஃபங்க்ஷன் நாட் அக்செப்டபிள். கண்டினியூஸோட மீனிங் ஃபார் எனி கிவன் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் இட் ஷுட் ஹேவ் கண்டினியூஸ் வேல்யூஸ். எந்த வேல்யூவுமே கட் ஆகக்கூடாது. அதாவது வேல்யூ இல்லாத ஒரு எக்ஸ் வேல்யூ நமக்கு இருக்கக்கூடாது. அதுதான் கண்டினியூஸோட மீனிங். செகண்ட் வேல்யூ, த வேல்யூ ஃபார் த நம்ம கொடுக்குற ஒவ்வொரு எக்ஸ் வேல்யூக்குமே கிடைக்கிற ஃபங்க்ஷனோட ரிசல்ட் என்னவாக இருக்கணும்? ஃபைனைட் வேல்யூஸாக தான் இருக்கணும், இன்ஃபினிட்டியாக இருக்கக்கூடாது. ஒரு எக்ஸாம்பிள், நீங்கள் 0 சப்ஸ்டிடியூட் பண்ணிங்கன்னா ஒரு வேல்யூ இங்கே 3ன்ற வேல்யூ கிடைக்குது. அடுத்து அதுவே இன்ஃபினிட்டி நீங்கள் சப்ஸ்டிடியூட் பண்ணிங்கன்னா இன்ஃபினிட்டின்னு சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது என்ன ஆகுதோ 2 × ∞ + 3. அது மாதிரி அந்த வேல்யூக்கு ஒரு மீனிங்கே இல்லை. மீனிங்லெஸ் வேல்யூஸை நம்ம எடுத்துக்க கூடாது. ஸோ இட் ஷுட் ஆல்வேஸ் பி எ ஃபைனைட் நம்பர், இன்ஃபைனைட்டாக இருக்கக்கூடாது. ஒரு நான் இங்கே எடுத்துக்கிறது ஒரு மாடல் ஃபங்க்ஷன் தான், இதுதான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ எந்த ஃபங்க்ஷன் இருக்கலாம், எக்ஸோட ஃபங்க்ஷன். ஸோ இங்கேயும் நீங்கள் எக்ஸோட வேல்யூ 0லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் சப்ஸ்டிடியூட் பண்ணிகிட்டே போகிறீங்கன்னா இன்ஃபினிட்டிக்கும் நமக்கு ஃபைனைட் வேல்யூவாக கிடைக்கணும். அப்படி கிடைச்சா தான் அக்செப்டபிள், இல்லைனா அது அக்செப்டபிள் ஃபங்க்ஷன் கிடையாது. ஸோ செகண்ட் கண்டிஷன் இஸ் வேல்யூ ஷுட் பி ஃபைனைட். தேர்டு, சிங்கிள் வேல்யூடு. ஸோ ஒரு எக்ஸ் வேல்யூ நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு வேல்யூ மட்டும்தான் நமக்கு கிடைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எந்த எக்ஸ் வேல்யூ நீங்கள் சப்ஸ்டிடியூட் பண்ணாங்களோ நமக்கு கிடைக்கக்கூடிய ஒய் வேல்யூ ஃபங்க்ஷனோட வேல்யூ ஒவ்வொரு வேல்யூ தான் இருக்கும். சப்போஸ் வேறு ஒரு ஃபங்க்ஷன் நம்ம எடுத்துக்கலாம், x² ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா இங்கே நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்னா 1 சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா 1² = 1, -1 சப்ஸ்டிடியூட் பண்ணோம் அகெயின் -1ஓட வேல்யூவும் 1 தான் கிடைக்குது. ஃபார் 2 டிஃபரெண்ட் வேல்யூஸ் வி ஹாவ் சேம் வேல்யூ. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டு அதை நம்ம ஸ்கொயர்டு ஃபங்க்ஷனாக போடும்போது என்ன ஆகும்னா மைனஸுக்கும் அதே வேல்யூ தான் வரும், ப்ளஸுக்கும் அதே வேல்யூ தான் வரும். இது மாதிரி டிஃப்ரெண்ட் வேல்யூஸை 1 2 3 இது மாதிரி ஃபார் அ கிவன் வேல்யூ மல்டிபிள் வேல்யூஸ் நமக்கு கிடைக்கக்கூடாது. இட் ஷுட் பி சிங்கிள் வேல்யூ. ஃபார் அ கிவன் வேல்யூ ஆஃப் எக்ஸ் நமக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து 1ஆக தான் இருக்கணும். இல்லை 2 3 வேல்யூக்கு ஒரே ரிசல்ட்டு கிடைக்கக்கூடாது. சைன் வேவ் ஃபங்க்ஷனில் எந்த வேல்யூ நீங்கள் கொடுக்குறீங்களோ அதுக்கு ஒரு வேல்யூ மட்டும்தான் கிடைக்கும், ரிப்பீட் ஆகாது. இது மாதிரி ஸ்கொயர்டு ஃபங்க்ஷன்ஸில் மைனஸ்க்கும் அதே தான் வேல்யூவாக கிடைக்கும், ப்ளஸுக்கும் அதே தான் வேல்யூவாக கிடைக்கும். அதனால் இட் இஸ் நாட் அ அக்செப்டபிள் வேவ் ஃபங்க்ஷன். அப்போது தேர்டு கண்டிஷன் என்ன, நம்ம எடுத்துக்கிற வேவ் ஃபங்க்ஷனுடைய வேல்யூஸ் வந்து சிங்கிள் வேல்யூடாக இருக்கணும், நாட் மல்டிபிள் வேல்யூஸ் லைக் திஸ். இதுவே சைன் வேவ்லேயோ காஸ் வேவ்லேயோ நமக்கு மல்டிபிள் வேல்யூஸ் கிடைக்காது. ஸோ இட் இஸ் சிங்கிள் வேல்யூட். அடுத்த ஃபோர்த்து கண்டிஷன் என்னென்னா நார்மலைஸ்ட் ஆர் ஸ்கொயர் இன்டகிரபிள்னு சொல்லுவாங்க. நார்மலைஸ்ட் அப்படின்னா அதனுடைய காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்டையும் அதையும் எடுத்துகிட்டு நம்ம இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு ரிசல்ட் என்னவா கிடைக்கணும், 1ஆக கிடைக்கணும். இட் ஷுட் பி நார்மலைஸ்டு வேவ் ஃபங்க்ஷன். ஒரு வேவ் ஃபங்க்ஷன் அக்செப்டபிளாக இருக்கணும்னா இம்பார்ட்டன்ட் கண்டிஷன்ஸ் டு சாட்டிஸ்ஃபை ஆர் ஃபஸ்ட்டு வேல்யூ ஃபஸ்ட்டு கண்டினியூஸாக இருக்கணும், தேர் ஷுட் நாட் பி எனி பிரேக்ஸு. செகண்ட் என்னவாக இருக்கணும், இட் ஷுட் பி ஃபைனைட், இன்ஃபினிட்டி வேல்யூஸாக நமக்கு கிடைக்கக்கூடாது. தேர்ட் என்ன, இட் ஷுட் பி எ சிங்கிள் வேல்யூடு ஃபங்க்ஷன், நாட் மல்டிபிள் வேல்யூஸ். அடுத்தது இட் ஷுட் பி எ நார்மலைஸ்ட். இதெல்லாம் எதுக்கெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகணும், அதனுடைய வேவ் ஃபங்க்ஷனுக்கும் சாட்டிஸ்ஃபை ஆகணும், ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ்க்கும் சாட்டிஸ்ஃபை ஆகணும், செகண்ட் டெரிவேட்டிவ்க்கும் சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பாஸ்டுலேட்டுடைய பாயிண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பாஸ்டுலேட்டில் அப்போ கொஷினாக எப்படி கேட்பாங்க அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே கொடுத்துட்டு ஃபிசிக்கல் ஸ்டேட் ஆஃப் த சிஸ்டம் இஸ் டிஸ்கிரைப்டு பை வேவ் ஃபங்க்ஷன், இது எத்தனாவது பாஸ்டுலேட் அப்படின்னு கொஷின் கேட்கலாம். இப்போ ஆன்சர் ஃபஸ்ட்டு பாஸ்டுலேட். அடுத்த கொஷின், அக்செப்டபிள் வேவ் ஃபங்க்ஷன் ஷுட் ஃபாலோ. இந்த 4 பாயிண்ட்டை கொடுத்துட்டு எதெல்லாம் அக்செப்டபிள் அப்படிங்கிறப்ப ஆல் த ஃபோர் கண்டிஷன் ஷுட் பி சாட்டிஸ்ஃபைடு. எல்லா கண்டிஷன்ஸும் சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் என்னது அது ஒரு அக்செப்டபிள் அல்லது வெல் பிஹேவ்டு வேவ் ஃபங்க்ஷன். அப்போ நம்ம குவாண்டம் மெக்கானிக்ஸில் நம்ம ட்ரீட் பண்ணுற எல்லா வேவ் ஃபங்க்ஷன்ஸையும் டிஃபைன் பண்ணும்போது இட் ஷுட் ஹாவ் 2 இன்ஃபர்மேஷன்ஸ், ஒன்று பொசிஷன், டைம். அதை இன்ஃபர்மேஷனை கண்டெயின் பண்ணும்போது கிடைக்கிற வேவ் ஃபங்க்ஷன் என்னவாக இருக்கணும், கண்டினியூஸாக இருக்கணும், ஃபைனைட்டாக இருக்கணும், சிங்கிள் வேல்யூடாக இருக்கணும், நார்மலைஸ்டாக இருக்கணும். இருந்தால் அது அக்செப்டபிள் வேவ் ஃபங்க்ஷன். ஸோ வேவ் ஃபங்க்ஷனை எடுத்து அடுத்து நம்ம என்ன செய்யணும்,
ஆப்பரேட்டரை டிஃபைன் பண்ணணும். ரெண்டையும் டிஃபைன் பண்ணி அதை Schrodinger ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணணும். இதெல்லாம் தான் அடுத்தடுத்த பாஸ்டுலேட்ஸ். அடுத்த பாஸ்டுலேட்ஸை பார்க்கலாம். அடுத்தது நெக்ஸ்ட் பாஸ்டுலேட்டை பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாஸ்டுலேட் எதை பற்றி சொல்லுதுன்னா ஆப்பரேட்டர் இன் குவாண்டம் மெக்கானிக்ஸ். ஆப்பரேட்டர்ஸ் இன் குவாண்டம் மெக்கானிக்ஸ். ஸோ இது என்ன சொல்லுதுன்னா எனி ஃபிசிக்கலி அப்சர்வபிள் குவான்டிட்டி கேன் பி ரெப்ரசன்டட் பை எ ஹெர்மிஷியன் ஆப்பரேட்டர். சப்போஸ் நம்ம ஒரு கைனடிக் எனர்ஜியை மெஷர் பண்ணுறோம், இல்லை ஆங்குலர் மொமெண்டத்தை மெஷர் பண்ணுறோம், இல்லாட்டி லீனியர் மொமெண்டத்தை மெஷர் பண்ணுறோம், அல்லது பொசிஷன் ஆஃப் அ பார்ட்டிக்கலை மெஷர் பண்ணுறோம், இல்லை டோட்டல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் மெஷர் பண்ணுறோம். அது மாதிரி மெஷரபிள் குவான்டிட்டி, அதாவது ஃபிசிக்கலி அப்சர்வபிள் குவான்டிட்டின்னு சொல்கிறோம். அந்த ஃபிசிக்கலி அப்சர்வபிள் குவான்டிட்டியை நம்ம என்னவா ரெப்ரசென்ட் பண்ணலாம் அக்கார்டிங் டு குவாண்டம் மெக்கானிக்ஸ்? we can represent it as a Hermitian operator. ஸோ இந்த ஆப்ரேட்டர் கான்செப்டை நம்ம அடுத்தடுத்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம், தனியாக ஒரு வீடியோ வரும். ஸோ ஃபிசிக்கலி அப்சர்வபிள் குவான்டிட்டி கேன் பி ரெப்ரசன்டட் பை எ ஹெர்மிஷியன் ஆப்ரேட்டர்ன்றது தான் இம்பார்ட்டன்ட் பாஸ்டுலேட், செகண்ட் பாஸ்டுலேட் அபவுட் ஆப்ரேட்டர். ஒரு ஆப்ரேட்டர் ஹெர்மிஷியன் ஆப்ரேட்டராக இருக்கணும்னா இட் ஷுட் சாட்டிஸ்ஃபை திஸ் கண்டிஷன். என்ன கண்டிஷன் அப்படின்னா இன்டகரல் psi star I a cap psi j d tau should be equal to, அது அப்படியே ரிவர்ஸில் பண்ணோம்னா psi j இன்டகிரேட்டட் psi j a cap psi star, இதை ரெண்டையும் பெர்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் இங்கே வரணும். ஆர்டர் ஆஃப் ஆப்ரேஷன் குவாண்டம் மெக்கானிக்ஸில் ரைட்லேருந்து லெஃப்ட். அதனால் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ப்ராக்கெட்டில் இருக்கிற a cap psi ஸ்டாரை பெர்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதை இன்டகிரேட் பண்ணணும். ஸோ இந்த கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணால் இட் இஸ் கால்டு ஹெர்மிஷியன் ஆப்பரேட்டர். ஸோ a cap அப்படின்ற ஆப்பரேட்டர் இஸ் அ ஹெர்மிஷியன் ஆஃப் ஃபங்க்ஷன் psi. எப்போ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது இன்டகரல் psi star I a cap psi j d tau ஈக்குவல்ஸ் இன்டகிரேஷன் ஆஃப் psi j ப்ராக்கெட்டுக்குள்ளே a cap psi star d tau. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் அது ஒரு ஹெர்மிஷியன் ஆப்பரேட்டர். அடிக்கடி கொஷினாகவே கேட்பாங்க, என்ன கண்டிஷன்ஸ் ஃபார் ஹெர்மிஷியன் ஆப்பரேட்டர்? ஒரு ஆப்பரேட்டர் ஹெர்மிஷியனாக இருக்கணும்னா என்ன கண்டிஷன் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த எக்ஸ்பிரஷனை நீங்கள் ஆப்ஷன்ஸ்லேருந்து செலக்ட் பண்ணணும். இன்னொன்று நம்ம குவாண்டம் மெக்கானிக்ஸில் இருக்கக்கூடிய ஆல் ஆப்பரேட்டர்ஸ் இன் the interest of quantum mechanics, in quantum mechanics of interest are Hermitian operators. குவாண்டம் மெக்கானிக்ஸில் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய எல்லா ஆப்ரேட்டர்ஸும் என்னது, ஹெர்மிஷியன் ஆப்ரேட்டர். இப்போ செகண்ட் பாஸ்டுலேட்டோடைய ஆஸ்பெக்ட் என்னென்னா ஃபிசிக்கலி அப்சர்வபிள் மெஷரபிள் குவான்டிட்டி எப்போவுமே என்னவா ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம், we can represent it as a ஹெர்மிஷியன் ஆப்ரேட்டர். அந்த ஹெர்மிஷியன் ஆப்ரேட்டருக்கான கண்டிஷன் இந்த கண்டிஷன். அப்போ நம்ம குவாண்டம் மெக்கானிக்ஸில் ஃபேஸ் பண்ணக்கூடிய பொசிஷன் ஆப்ரேட்டர், மொமெண்டம் ஆப்ரேட்டர், கைனடிக் எனர்ஜி ஆப்ரேட்டர், டோட்டல் எனர்ஜி ஆப்ரேட்டர், ஆங்குலர் மொமெண்டம் ஆப்ரேட்டர், இது எல்லாமே என்னவாக இருக்கும், they are ஹெர்மிஷியன் ஆப்பரேட்டர்ஸ். இப்போ இதிலிருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், குவாண்டம் மெக்கானிக்ஸில் வரக்கூடிய ஆப்பரேட்டர்ஸ் கூடிய டெஃபினிஷனை தான் பார்க்க போகிறோம். அந்த பாஸ்டுலேட் சிம்பிளி என்ன சொல்லுதுன்னா குவாண்டம் மெக்கானிக்கல் ஆப்பரேட்டர் can be derived from the classical expression, ஃபார் எக்ஸாம்பிள் பொசிஷன் ஆப்ரேட்டர் அப்படின்னு இருக்குன்னா பொசிஷனை ரெப்ரசன்ட் பண்ணுறது எக்ஸ், மொமெண்டத்துக்கான ஆப்ரேஷன்னா d/dx. இதை எல்லாத்தையும் நம்ம இதிலேருந்து என்ன கொண்டு வரலாம், குவாண்டம் மெக்கானிக்கல் ஆப்ரேட்டர்ஸை டிரைவ் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். எக்ஸாம்பிள்ஸை நம்ம வரிசையாக பார்க்கலாம். இப்போ செகண்ட் பாஸ்டுலேட் படி எனி ஃபிசிக்கலி அப்சர்வபிள் குவான்டிட்டி கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் as a ஹெர்மிஷியன் ஆப்ரேட்டர். அந்த ஹெர்மிஷியன் குவாண்டம் மெக்கானிக்கல் ஆப்ரேட்டர் நம்ம என்ன பண்ணலாம், கிளாசிக்கல் எக்ஸ்பிரஷன்லேருந்து டிரைவ் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். ஸோ சம் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் இப்போ நம்ம டேபிளில் கொடுத்துருக்கோம். நிறைய டைம் என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸ்பிரஷன் ஃபார் பொசிஷன், எக்ஸ்பிரஷன் ஃபார் டைம், எக்ஸ்பிரஷன் ஃபார் கைனடிக் எனர்ஜி, இதை அப்படியே கொஷினில் கேட்குறாங்க. இல்லாட்டி ஒரு 4 ஆப்ரேட்டர்ஸை கொடுத்துட்டு மேட்ச் த ஃபாலோவிங்கில் கேட்பாங்க. அதனால் ஒவ்வொரு எக்ஸ்பிரஷனையும் நமக்கு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ ஃபஸ்ட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம என்ன ஆப்ரேட்டரை டிஃபைன் பண்ண போகிறோம், அதனுடைய கிளாசிக்கல் எக்ஸ்பிரஷன் என்ன, குவாண்டம் மெக்கானிக்கல் சிம்பிள் என்ன, குவாண்டம் மெக்கானிக்கல் ஆப்ரேட்டர் என்ன, எப்படி டிரைவ் பண்ணியிருக்காங்க, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட் ஆப்ரேட்டர் நம்ம டீல் பண்ணுறது குவாண்டம் மெக்கானிக்ஸில் பொசிஷன்றது கார்ட்டீசியன் கோஆர்டினேட்டில் ரெப்ரசென்ட் பண்ணோம்னா x, y, z. 1 கோஆர்டினேட் ஆகும்போது x மட்டும், 2 கோஆர்டினேட் ஆகும்போது x and y, 3 கோஆர்டினேட் ஆகும்போது z-ஐயும் சேர்த்த போகிறோம். இன்னொரு மெத்தட் இருக்குது, அது போலார் கோஆர்டினேட்ஸ்னு சொல்லுவோம், r, θ, φ.
ஸோ இங்கே மெயினாக பார்க்க போகிறது நம்ம கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸில். ஸோ பொசிஷன் ஆப்ரேட்டருடைய கிளாசிக்கல் வேரியபிள் என்னென்னா பொசிஷன் இன் த வேரியஸ் கார்ட்டீசியன் கோஆர்டினேட். எக்ஸ்னா எக்ஸு, ஒய்னா ஒய், இசட்னா இசட், மூணும் சேர்த்துனா எக்ஸ் கமா ஒய் கமா இசட். இப்போ ஒரு பொசிஷன் எக்ஸ்ன்றது எக்ஸ் டைரக்ஷனில், ஒய்ன்றது ஒய் டைரக்ஷனில், இசட்ன்றது இசட் டைரக்ஷனில். அதுக்கான குவாண்டம் மெக்கானிக்கல் ஆப்ரேட்டர் எக்ஸ் கேப். எக்ஸுக்கு எக்ஸ் கேப்பு, ஒய்க்கு ஒய் கேப்பு, இசட்டுக்கு இசட் கேப். அதனுடைய ஆப்ரேஷன் என்ன அப்படின்னா நம்ம என்ன ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணுறோமோ நம்மளுடைய ஃபங்க்ஷனோட இதை மல்டிப்ளை பண்ணால் போதும். ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் த பொசிஷன் ஆஃப் த சிஸ்டம், பொசிஷனுக்கான வேவ் ஃபங்க்ஷன் எழுதுறீங்க, ஆப்ரேட்டர் எக்ஸால் மல்டிப்ளை பண்ணால் போதும். ஒரு டைரக்ஷனாக இருந்தால் எக்ஸ் மட்டும், 2 டைரக்ஷனாக இருந்தால் 2 டைமென்ஷன் ஆகும்போது எக்ஸ் ஒய், 3 டைமென்ஷன் ஆகும்போது இசட்டையும் ஆட் பண்ணணும். ஸோ பொசிஷன் ஆப்ரேட்டர்ன்றது சிம்பிளி மல்டிப்ளிகேஷன் பை எக்ஸ். செகண்ட் இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் என்னென்னா மொமெண்டம். ஏன்னா எல்லாமே நம்ம பார்க்க போகிறது எல்லாமே மூவிங் பார்ட்டிகல்ஸ் ஆகும்போது மொமெண்டம் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். மொமெண்டத்தில் 2 டைப் இருக்குது, ஒன்று லீனியர் மொமெண்டம், இன்னொன்று ஆங்குலர் மொமெண்டம். ஆங்குலர் மொமெண்டம் தனியாக சிலபஸில் இருந்தாலும் தனியாக டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ லீனியர் மொமெண்டம்ன்றது என்னென்னா ஒரு பார்ட்டிகல் ஆஃப் மாஸ் m மூவிங் வித் வெலாசிட்டி v. வெலாசிட்டியும் மாஸையும் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கிறது தான் உங்களுக்கு மொமெண்டம், லீனியர் மொமெண்டம். அப்போ லீனியர் மொமெண்டத்துக்கான எக்ஸ்பிரஷன், கிளாசிக்கல் எக்ஸ்பிரஷன், ஒரு டைமென்ஷன் ஆகும்போது எக்ஸ் டைரக்ஷனில் இருந்தால் px, ஒய் டைரக்ஷனில் இருந்தால் py, இசட் டைரக்ஷனில் இருந்தால் pz. வெறும் p அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இட் ஷுட் பி ஃபார் ஆல் டைரக்ஷன் 3D px, y, z. அப்போ அதுக்கான குவாண்டம் மெக்கானிக்கல் எக்ஸ்பிரஷன் p cap x. ஆப்ரேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மைனஸ் IH கிராஸ் d/dx. வேவ் ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணிவிட்டு மைனஸ் IH கிராஸால் மல்டிப்ளை பண்ணணும். தட் இஸ் கால்டு த மொமெண்டம் ஆப்ரேட்டர். வேவ் ஃபங்க்ஷனை ஃபஸ்ட்டு டிஃபரன்ஷியேஷனுக்கு உட்படுத்திட்டு we have to multiply it by minus IH கிராஸ். இதை வேறு வித மாடல்லையும் கொடுத்துருப்பாங்க. H கிராஸ் ஈக்குவல் டு h/2π. H கிராஸ் இஸ் ஈக்குவல் டு h/2π, அதான் அதனுடைய எக்ஸ்பிரஷன். அப்போ அப்படி மாற்றி எழுதுனோம்னா மைனஸ் IH டிவைடட் பை 2π d/dx. இதுவும் மொமெண்டம் எக்ஸ்பிரஷன் தான். இதையே நம்ம மேலேயும் கீழையும் ஐயால் மல்டிப்ளை பண்ணோம்னா அப்போ எக்ஸ்பிரஷன் எப்படி மாறும் அப்படின்னா h கிராஸ் அல்லது h/2π I d/dx. இதுவும் மொமெண்டத்துக்கான எக்ஸ்பிரஷன் தான். என்ன பண்ண போகிறீங்க, மேலேயும் கீழையும் ஐயால் மல்டிப்ளை பண்ணுறீங்க. ஐயால் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், I டிவைடட் பை I அப்படின்னு வரும். ஸோ கீழே இருக்கிற I அப்படியே ஆட் ஆகிடுச்சு, மேலே இருக்கிற I இன்ட்டு I ஸ்கொயர்டு. I ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு -1. -1 கேன்சல் ஆனதுனால இங்கே ப்ளஸ் வந்துருச்சு. ஸோ தீஸ் ஆர் த வேரியஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் ஃபார் மொமெண்டம் ஆப்ரேட்டர். ஒவ்வொரு புக்லேயும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஞாபகத்தில் வச்சுக்கிறது எது வசதியாக இருக்கோ அதை வச்சு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மைனஸ் IH கிராஸ் d/dxன்றது px அல்லது மைனஸ் IH/2π, அதுவும் கரெக்ட் எக்ஸ்பிரஷன் தான். அதே போல் h/2π I d/dxும் கரெக்ட் எக்ஸ்பிரஷன் தான். ஸோ ஆப்ஷனில் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ மொமெண்டம் இன் எக்ஸ் டைரக்ஷன், ஒய் டைரக்ஷன் ஆகும்போது IH கிராஸ் பை இன்ட்டு d/dy. அடுத்தது இசட் டைரக்ஷன் ஆகும்போது IH கிராஸ் மைனஸ் IH கிராஸ் இன்ட்டு d/dz. டோட்டல் p அப்படின்னு கேட்டாங்கன்னா px ப்ளஸ் py ப்ளஸ் pzன்னு வரும். அப்போ எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணணும். மைனஸ் IH கிராஸ் d/dx ப்ளஸ் d/dy ப்ளஸ் d/dz. இதுதான் வந்து டோட்டல் ஆங்குலர் மொமெண்டம் இன் ஆல் டைரக்ஷன்ஸ். அதனுடைய ஸ்கொயர் சில நேரத்தில் கேட்பாங்க, p ஸ்கொயர். அப்போ p ஸ்கொயர்னால் இதை நீங்கள் ஸ்கொயர் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். I ஸ்கொயர் ஆகும், மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகும். h கிராஸ் இன்ட்டு d²/dx ஸ்கொயர், d²/dy ஸ்கொயர், d²/dz ஸ்கொயர். ஸ்கொயர் ஃபங்க்ஷன் px ஸ்கொயரையும் சில நேரத்தில் கேட்பாங்க. அடுத்து தேர்ட் இம்பார்ட்டன்ட் ஆப்ரேட்டர் டைம். டைம் சிம்பிள் கிளாசிக்கல் வேரியபிள் வந்து t, குவாண்டம் மெக்கானிக்கல் வேரியபிள் t cap. எக்ஸ்பிரஷன் t-ஆல் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளிகேஷன் பை டைம், எந்த நேரத்தில் மெஷர் பண்ணுறோம். அடுத்த வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் கைனெட்டிக் எனர்ஜி. மூவிங் பார்ட்டிக்கிள்னாவே எனர்ஜி 2, டோட்டல் எனர்ஜிக்கான கான்ட்ரிபியூஷன்ஸ் 2 இருக்கும். ஒன்று வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி mgh, ரெண்டாவது கைனெட்டிக் எனர்ஜி அக்வயர்டு டியூ டு மூவ்மெண்ட், அதனால் கிடைக்கக்கூடிய எனர்ஜிக்கான எக்ஸ்பிரஷன் கிளாசிக்கல் வேரியபிள் t, குவாண்டம் மெக்கானிக்கல் வேரியபிள் t cap. அதுக்கான கரஸ்பாண்டிங் குவாண்டம் மெக்கானிக்கல் ஆப்ரேட்டர் என்ன, மைனஸ் h ஸ்கொயர் டிவைடட் பை 8π² m இன்ட்டு டெல் ஸ்கொயர். டெல் ஸ்கொயர்ன்றது
Laplacian operator அப்படின்னு சொல்லுவோம். del square equals dou square by dou x square plus dou square by dou y square plus dou square by dou z square. This is called a Laplacian operator. இதையுமே கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க. இது வந்து எதுக்கான எக்ஸ்பிரஷன்? T டோட்டல் எனர்ஜி ஃபார் எக்ஸ் ஒய் இசட் மூணு காம்பனண்ட்டையும் சேர்த்தனோம்னா கிடைக்கக்கூடிய டோட்டல் கைனெட்டிக் எனர்ஜி. வெறும் ஒரு டைரக்ஷனில் மட்டும் கேட்குறாங்க அப்படின்னா டெல் ஸ்கொயருக்கு பதிலாக என்ன டைரக்ஷனில் கேட்குறாங்களோ எக்ஸ் காம்பனண்ட் ஆஃப் டி கைனெட்டிக் எனர்ஜி இந்த எக்ஸ் காம்பனண்ட் கேட்டாங்கன்னா என்ன எழுத போகிறீங்க? ஹெச் ஸ்கொயர் டிவைடட் பை 8 பை ஸ்கொயர் எம் டோ ஸ்கொயர் பை டோ எக்ஸ் ஸ்கொயர். இது மட்டும்தான் என்னது? எக்ஸ் காம்பனண்ட் எனர்ஜி, கைனெட்டிக் எனர்ஜி. அடுத்த எனர்ஜி என்னது? பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ எவ்ரி பார்ட்டிகல் வில் ஹேவ் 2 kinds ஆஃப் எனர்ஜி. மூவிங் பார்ட்டிகலாக இருந்தால் மூவிங்காக கைனெட்டிக் எனர்ஜி, ஸ்டேஷனரி ஸ்டேட்டில் இருக்கும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி. பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கான சிம்பிள் வி கேப் மல்டிப்ளிகேஷன் பை வி. இப்போது ரெண்டையும் சேர்த்தனோம்னா கைனெட்டிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி gives us the total energy. டோட்டல் எனர்ஜிக்கான சிம்பிள் ஹெச். வி ரெப்ரசன்ட் இன் as a quantum mechanical operator என்ன ரெப்ரசன்ட் பண்ணுறோம்? ஹெச் கேப். திஸ் இஸ் கால்டு Hamiltonian operator. ஸோ குவாண்டம் மெக்கானிக்கல் சிஸ்டத்தில் டோட்டல் எனர்ஜி கண்டுபிடிக்கணும் அப்படின்னாவே வாட் வி வில் டிஃபைன் இஸ் அ குவாண்டம் மெக்கானிக்கல் ஆப்பரேட்டர் கால்டு Hamiltonian ஹெச் கேப். அதுக்கான எக்ஸ்பிரஷன் மைனஸ் ஹெச் ஸ்கொயர் டிவைடட் பை 8 பை ஸ்கொயர் எம் டெல் ஸ்கொயர் ப்ளஸ் வி. இதையும் ஆட் பண்ணுறீங்க. இப்போ கொஷினில் உங்களை என்ன கேட்பாங்கன்னா மொமெண்டத்துக்கான எக்ஸ்பிரஷன் என்ன, கைனெட்டிக் எனர்ஜிக்கான எக்ஸ்பிரஷன் என்ன, டோட்டல் எனர்ஜிக்கான எக்ஸ்பிரஷன் என்ன, அல்லது மேட்ச் த ஃபாலோவிங் அப்படின்ற மாதிரி கொஸ்டினாக கொடுப்பாங்க. இதை ஒரு சைட்லேயும் கொடுத்து கொஸ்டினாக கொடுப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் எழுதணும். இன்னும் நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டான ஆப்ரேட்டர் இருக்குது, ஆங்குலர் மொமெண்டம் ஆப்ரேட்டர். அதை நம்ம வந்து தனியாக பார்க்க போகிறோம் டீட்டெயில்டாக. ஸோ இதெல்லாம் தான் நம்ம அடுத்தடுத்து பார்க்கக்கூடிய ஆப்ரேட்டர்ஸ். பொசிஷனை குறிக்கிறதுக்கானது எக்ஸு, மொமெண்டத்தை குறிக்கிறதுக்கான பிஎக்ஸு விச் இஸ் மைனஸ் ஐஹெச் கிராஸ் டி பை டிஎக்ஸ். அடுத்தது கைனெட்டிக் எனர்ஜி வெரி இம்பார்ட்டண்ட், minus h square divided by 8 pi square m multiplied by delta square. Delta is called Laplacian operator. இதையே அடிக்கடி கொஸ்டினாக கேட்பாங்க. டெல் ஸ்கொயர்ன்றது என்ன அப்படின்ட்டு ஒன்று அதனுடைய எக்ஸ்பிரஷனை கேட்கலாம் அல்லது நேமை கேட்கலாம். Laplacian operator del ஸ்கொயர்னா டோ ஸ்கொயர் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் பை டோ ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் பை டோ இசட் ஸ்கொயர். இதுவே டோ ஸ்கொயர் இல்லாமல் டோ மட்டும் கொடுத்தாங்கன்னா இந்த டேர்ம் ஸ்கொயர் பண்ணாதது. ரெண்டையும் பொட்டன்ஷியல் எனர்ஜியும் கைனெட்டிக் எனர்ஜியும் ஆட் பண்ணிங்கன்னா கிடைக்கிறது தான் டோட்டல் எனர்ஜி. டோட்டல் எனர்ஜி ஆப்ரேட்டருக்கான பேர் என்ன? Hamiltonian operator. ஸோ இப்படி தான் கொஷின்ஸ் வரும். இது ஃப்ரம் த பாஸ்டுலேட் ரிலேட்டட் டு ஆப்ரேட்டர். ஸோ முதல் ரெண்டு பாஸ்டுலேட்ஸில் ஃபஸ்ட்டு வேவ் ஃபங்க்ஷன் பார்த்தோம், அடுத்து ஆப்ரேட்டர் பார்த்தோம். இப்போ ரெண்டையும் கம்பைன் பண்ண போகிறோம். ஸோ நம்ம என்ன பர்பஸ் என்ன? ஒரு ஃபிசிக்கலி அப்சர்வபிள் குவான்டிட்டியோட வேல்யூஸை கண்டுபிடிக்க போகிறோம். மொமெண்டம்னா மொமெண்டம் மெஷர் பண்ணுறோம், எனர்ஜினா எனர்ஜி மெஷர் பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ண போகிறோம்னா அதுதான் தேர்ட் பாஸ்டுலேட்டை சொல்லுது, ஐகன் வேல்யூ ஈக்குவேஷன்ஸ். allowed values of an observable A are the eigen values AI in the operator equation. Operator equation na A cap psi equals AI psi. ஒரு பர்டிகுலர் வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும், மொமெண்டம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா you define the wave function for the momentum and define the operator for the momentum, which is நம்ம முன்ன பார்த்தபடி minus IH cross d by dx. அதுதான் அதனுடைய ஆப்ரேட்டர். இதில் பெர்ஃபார்ம் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஐகன் வேல்யூ. தட் மீன்ஸ் இந்த ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணும்போது வேவ் ஃபங்க்ஷன் திரும்ப கிடைக்கும் மல்டிப்ளைடு பை அ கான்ஸ்டன்ட். அந்த வேல்யூ தான் என்ன? allowed values of the observable A. எனர்ஜினா எனர்ஜியோடைய ஹாமில்டோனியன் போட போகிறோம். மொமெண்டம்னா மொமெண்டம் ஆப்ரேட்டர், பொசிஷன்னா பொசிஷன் ஆப்ரேட்டர். இப்போ கிடைக்கக்கூடிய ஐகன் வேல்யூவை தான் என்னன்னு சொல்கிறோம்? allowed வேல்யூ. ஸோ குவாண்டம் மெக்கானிக்கல் ட்ரீட்மெண்ட் படி எவ்ரி அப்சர்வபிள் குவான்டிட்டிக்கு ஒரு ஆப்ரேட்டர் இருக்கும், அதுக்கான வேவ் ஃபங்க்ஷன் இருக்கும். அந்த ரெண்டையும் பர்ஃபார்ம் பண்ணும்போது வேவ் ஃபங்க்ஷன் மல்டிப்ளைடு பை கான்ஸ்டன்ட் திரும்ப நமக்கு கிடைக்கும். அந்த வேல்யூ தான் என்னது? allowed வேல்யூ. ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கு பேர் ஐகன் வேல்யூ ஈக்குவேஷன். இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம இன்னும் கொஞ்சம் நிறைய பார்ப்போம். தட் மீன்ஸ் ஆப்ரேட்டர் A operates on function psi results in a same function multiplied by a constant. இந்த கான்ஸ்டண்ட்டை என்னன்னு சொல்கிறோம்? இந்த கான்ஸ்டண்ட்டை ஐகன் வேல்யூ.
இந்த ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்கிறோம், ஆப்ரேட்டர் ஏ உடைய ஐகன் ஃபங்க்ஷன். இதை பற்றியும் நம்ம டீட்டெயிலாக மறுபடியும் பார்ப்போம். So psi is a eigen function of operator A with a ai as the eigen value, and the total expression is called a eigenvalue equation. So இதுக்கான சில எக்ஸாம்பிள்ஸையும் சில ஆப்ரேட்டர்ஸையும் நம்ம அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். அடுத்த பாஸ்டுலேட், ஆவரேஜ் ஆர் எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ ஆஃப் ஏ. ஒரு ஃபிசிக்கலி அப்சர்வபிள் குவான்டிட்டியோடைய ஆவரேஜ் அல்லது எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ கண்டுபிடிக்கிறது எப்படி? ஸோ தட் கேன் பி கால்குலேட்டட் பை திஸ் எக்ஸ்பிரஷன். அதை வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா, என்ன குவான்டிட்டியோ அதை ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். ஸோ ஆவரேஜ் அல்லது எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் psi ஸ்டார் a cap psi d tau divided by integral psi star psi dt. இதுதான் வந்து அதனுடைய ஆவரேஜ் வேல்யூக்கான எக்ஸ்பிரஷன். ஒரு பர்டிகுலர் physically observable குவான்டிட்டியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா யூ ஹவ் டு டிஃபைன் த வேவ் ஃபங்க்ஷன், ஆப்ரேட்டர் டிஃபைன் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்பிரஷனில் போட்டோம்னா ஆவரேஜ் வேல்யூ கிடைக்கும். ஆல்ரெடி சொன்னேன், நம்ம குவாண்டம் மெக்கானிக்ஸில் வரக்கூடிய எல்லா வேவ் ஃபங்க்ஷன்ஸும் என்ன, நார்மலைஸ்டு வேவ் ஃபங்க்ஷன்ஸ். நார்மலைஸ்டு வேவ் ஃபங்க்ஷன் ஆகும்போது திஸ் டேர்ம் வில் பிகம் 1. அப்போது எக்ஸ்பிரஷன் எப்படி மாறும், ஸோ இப்படி கொடுத்துருந்தாலும் தட் இஸ் கரெக்ட். ஆவரேஜ் வேல்யூக்கு எக்ஸ்பிரஷன் எப்படி கொடுத்துருந்தாலும் சரி, இப்படி கொடுத்துருந்தாலும் சரி, பிகாஸ் நார்மலைஸ்டு வேவ் ஃபங்க்ஷன்றனால இந்த டேர்ம் 1 மாறிடும். மாறினதுனால this will be equal to 1. so average value can be calculated using integration of psi star a cap psi d tau. அதை யூஸ் பண்ணியும் ஆவரேஜ் வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபைனல் பாஸ்டுலேட் என்ன சொல்லுதுன்னா, that is called Schrodinger equation, time dependent Schrodinger equation. ஸோ நம்ம டிஃபைன் பண்ணுற எல்லா வேவ் ஃபங்க்ஷனுமே, ஸோ வேவ் ஃபங்க்ஷன் psi is the solution of the time dependent equation which is expressed as h cap psi of x comma t. ஸோ இது வேவ் ஃபங்க்ஷன், இது Hamiltonian operator, and the solution equal to I h cross dou psi by dou t. psi என்றது function of x and t. ஸோ இதெல்லாம் தான் postulates of quantum mechanics. ஃபஸ்ட்டு பாஸ்டுலேட் என்ன சொல்லுது, வேவ் ஃபங்க்ஷனை சொல்லுது. ஸோ எவ்ரி ஸ்டேட் ஆஃப் த சிஸ்டம், எனி ஸ்டேட் சிஸ்டம், எந்த சிஸ்டத்தை எடுத்துக்கிட்டாலும் அதனுடைய ஃபிசிக்கல் ஸ்டேட்டை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம், வேவ் ஃபங்க்ஷன் ஆஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் பொசிஷன் அண்ட் டைம். அது அக்செப்டபுளாக இருக்கணும்னா இட் ஷுட் பி கண்டினியூவஸ், ஃபைனைட், சிங்கிள் வேல்யூடு, நார்மலைஸ்ட். என்னென்ன அதனுடைய வேவ் ஃபங்க்ஷனும் சரி, ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவும் சரி, செகண்ட் டெரிவேட்டிவும் சரி, எல்லா கண்டிஷன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அடுத்தது ஆப்ரேட்டரை டிஃபைன் பண்ணணும். ஆப்ரேட்டர் கேன் பி டிஃபைன்ட் ஆஸ் அ Hermitian operator. ஸோ எவ்ரி ஃபிசிக்கலி அப்சர்வபிள் குவான்டிட்டி கேன் பி டிஃபைன்ட் ஆஸ் அ Hermitian operator. Hermitian operatorக்கான கண்டிஷனை சொன்னோம். அதுக்கடுத்து சில ஆப்ரேட்டர்ஸோடைய எக்ஸாம்பிள்ஸை பார்த்தோம். ஸோ குவாண்டம் மெக்கானிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் ஆர் derived from the classical expressions. மெயினாக நீங்கள் பொசிஷன், மொமெண்டம், கைனடிக் எனர்ஜி, டோட்டல் எனர்ஜி அண்ட் தென் ஆங்குலர் மொமெண்டம், இதனுடைய எக்ஸ்பிரஷன்ஸை படித்து வச்சுக்கணும். அதுக்கடுத்தது ஆவரேஜ் ஆர் எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூக்கான எக்ஸ்பிரஷனை பார்த்துருக்கோம். ஸோ நார்மலைஸ்டு கண்டிஷன்றதுனால ஆவரேஜ் வேல்யூ ப்ராக்கெட்டுக்குள்ளே ஏ இன்டகிரேட்டட் ஓவர் psi star a cap and psi d tau. அடுத்து ஃபைனல் எக்ஸ்பிரஷன் Schrodinger equation, that is wave function is the solution of the time dependent Schrodinger equation which is h cap psi equals I h cross dou psi by dou t, where function psi is function of position and time x comma t. ஸோ இதெல்லாம் தான் பாஸ்டுலேட்ஸ் ஆஃப் குவாண்டம் மெக்கானிக்ஸ். அப்போ நம்ம இனி ஸ்டடி பண்ண போகிற எல்லா சிஸ்டம்ஸும் நம்ம சிலபஸில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல் இன் பாக்ஸ், 1D and 3D, கியூபிக்கல் பாக்ஸ், ஹார்மோனிக் ஆசிலேட்டர், ரிஜிட் ரோட்டார், எல்லாத்துக்கும் நம்ம என்ன செய்ய போகிறோம், வேவ் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ண போகிறோம், ஆப்ரேட்டர் டிஃபைன் பண்ண போகிறோம், ரெண்டையும் பர்ஃபார்ம் பண்ணி ஐகன் வேல்யூஸை கண்டுபிடிக்க போகிறோம். அந்த ஐகன் வேல்யூஸை யூஸ் பண்ணி அதனுடைய எனர்ஜி லெவல்ஸ், கிரவுண்ட் ஸ்டேட் என்ன, ஃபஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் என்ன, டீஜெனரசி இருந்தால் டீஜெனரசி, இது எல்லாத்தையும் நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.